எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை உருண்டை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சுலபமான முறையில் 3 பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், உருண்டையை பார்க்கும்போதே சூப்பராக வந்திருக்கு. 1 மாதமானாலும் கெட்டு போகாதுங்க. குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு ஆரோக்கியமான உருண்டைனா வேர்க்கடலை உருண்டை தான். நான் செஞ்சு முடித்த உடனே ஒரு உருண்டையை அப்படியே சாப்பிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செஞ்ச உடனே சாப்பிட்றத காட்டிலையும் மறுநாள் 2-3 நாள் கழித்து 1 வாரம் கழிச்செல்லாம் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் யார் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பச்சரிசி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சுங்க. உப்பு போட்டு கழுவி நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இப்போது நல்லா ஊறிடுச்சு. ரேஷன் அரிசி தாங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்து ஒரு தாம்பாளத்தில் ஆற வச்சிடலாம். தண்ணி நல்லா வடித்தாச்சுங்க. காட்டன் துணி இல்லைன்னா தாம்பாளத்தட்டு 2ல் ஏதாவது ஒன்றில் ஆற வச்சுக்கரலாம். காட்டன் துணி இல்லைன்னா சீக்கிரம் அந்த தண்ணியில் இழுத்து சீக்கிரம் ஆறிடும். ஃபேன் காற்றுல தாங்க வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிரும். அது அரிசி முருகன மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது. நிழல்லையே ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் ஆறிடும். இந்த மாதிரி கிண்டி விட்டு அடிக்கடி 2-3 தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா சீக்கிரம் காற்றுலையே இதாயிரும். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. கையில் பிடிச்சோம்னா அப்படியே அரிசி ஒட்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவில் காஞ்சிருக்கணும். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறலாம். வெல்லம் 1/4 கிலோ வெல்லம், அரிசி எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே அளவு தாங்க கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. மிக்சியில் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நல்லா அரைச்சாச்சு. சலிக்கலைங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சாச்சு. இப்போ எல்லாமே ஃபுல்லாக அரிசி எல்லாமே அரைச்சாச்சு. பாருங்கள், மிக்சியிலேயே அரைச்சாச்சு. இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கிறலாம். ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். 1/4 கிலோ வெல்லத்துக்கு இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் கொஞ்சம் கீழே, 1/4 டம்ளர் கொஞ்சம் வச்சு அந்த மாதிரி ஊற்றிருக்கேங்க. இப்போ காயட்டும். வெள்ளைப்பாகு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டம்ளரில் தான் 1/4 டம்ளர் கொஞ்சம் எச்சா ஊற்றியாச்சுங்க. தட்டி சேர்க்கல, கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிரும். அந்த சூடு ஆக வெல்லம் கரைஞ்சிரும். அதனால் அப்படியே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம கடலைப்பருப்பு வேர்க்கடலையை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறலாம். லேசாக வறுத்து தான் வச்சுருக்கேன். வறுத்த கடலை தான் இருந்தால் நான் லைட்டாக வறுத்து தான் வச்சுருக்கேன். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த உலக்கில் தான் காப்பிடி அரிசி, பச்சரிசி, காப்பிடி வேர்க்கடலை 1-2 அந்த மாதிரி குறன்னு அரைச்சாச்சு. இப்போ மாவு கூட போட்டு நல்லா கலந்துக்கிறலாம். கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். எல்லாம் ஒன்று சொன்னாப்புல. இப்போ தாங்க மிஷின் வந்ததுலேருந்து எல்லாருமே மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்கோம். மிக்சியில் அடித்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் உரலில் தாங்க, உரலில் போட்டு இடித்து இந்த வெல்லம், கருப்பட்டி, இந்த பச்சரிசி மாவு எல்லாத்துலேயுமே வெள்ளைப்பாகு எடுக்காமல் அந்த உரலையும் இடித்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தண்ணி ஊற்றி தட்டில் இந்த வெள்ளைப்பாகு ஊற்றி அந்த உருண்டு திரண்டு வரும் பாருங்கள், இதுதான் பக்குவம். நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு வெள்ளைப்பாகு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா அப்படியே பிணைஞ்சிக்கிறலாம். அப்போ உரலில் போட்டு வெல்லம் எல்லாத்தையுமே இந்த கடலைப்பருப்பு, இந்த பச்சரிசி மாவு எல்லாம் இடித்து உருண்டை பிடிச்சி எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டு. அதெல்லாம் அந்த காலங்க. இப்போ எல்லாம் யார் உரலில் இடித்து செய்கிறாங்க? செய்கிற அளவுக்கு டைமும் இல்லை. அந்த மாதிரி காலங்கள் போய்கிட்டு இருக்கு. உரலுன்னா என்னன்னு கேட்குறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிறலாம். பாகு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிஞ்சிருச்சு. உங்களுக்கு இனிப்புக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாகவோ குறைச்சலாவோ சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க. நான் 1/4 கிலோ போட்டேன் வெல்லம். பாருங்கள், நல்லா அப்படியே கலந்து விட்டாச்சுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாக சரியாக போச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது நம்ம அப்படியே சூட்டோடு அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் கை பொறுக்கில் சூட்லேயேவும் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா நல்லா ஆறவும் நம்ம எடுத்து வச்சிடலாம். என் பையனுக்கு காலேஜ் கொடுத்து விட்றதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அது சூடு ஆற ஆற நல்லா அப்படியேவும்
டைட் ஆகிரும். உருண்டை வந்து நல்லா டைட் ஆகிரும், கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெழு நெழுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கடலைப்பருப்பும் பச்சரிசியும் 2 சம அளவு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடலைப்பருப்பு கொஞ்சம் எச்சா கூட போட்டுக்கரலாம், போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நான் 2மே சம அளவு தான் போட்டேன். காப்படி பச்சரிசி, காப்படி வேர்க்கடலை, இந்த மாதிரி தான் போட்டேன். 1/4 கிலோ வெல்லம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் எச்சா கூட போட்டுக்கரலாம். எங்களுக்கு கரெக்டாக தாங்க இருந்துச்சு, போதும். இதேமாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கரலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் நெய் எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த 3 பொருள் தான், 3 பொருள் வச்சு அருமையான கடலை உருண்டை ரெடி பண்ணிட்டேன். ஆரோக்கியமான கடலை உருண்டை. இதேமாரி நம்ம சிறுதானிய அரிசியிலையுமே, சாமரிசி, குதிரைவாலி, இந்த மாதிரி அரிசியிலையுமே நம்ம செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி நான் பச்சரிசியை வச்சு செஞ்சுருக்கேன். வெள்ளைப்பாகு எடுத்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடையிலேயே வாங்க மாட்டீங்க எடுத்து. இப்போ மிச்ச வெள்ளைப்பாகு இருந்ததில் இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு 4-5 ஸ்பூனு, ஒரு 4 ஸ்பூனு தாங்க, இந்த கம்பு மாவு வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் வீட்டில். அந்த மாவை போட்டு அந்த மிச்ச பாகு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஊற்றி அப்படியே பிணைஞ்சிட்டேன். ஏன் அந்த பாகை வேஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு லைட்டாக அந்த வெள்ளைப்பாகை சூடு பண்ணி போட்டு பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்த அப்புறம் சுடுதண்ணி காய வச்சு ஊற்றி பிணைஞ்சி வச்சு. இது சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சுங்க. இந்த கம்பு மாவுலேயுமே அருமையாக இருந்துச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அந்த வெள்ளைப்பாகு மாற்றி வந்துருச்சு. பாருங்கள், இந்த வெள்ளைப்பாகில் போட்டு அப்படியே கிண்டி அப்படியே உருண்டை பிடிச்சாச்சுங்க. கம்பு மாவில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்தளவு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இந்த பச்சரிசியை விட கம்பில் தான் அதிகமான டேஸ்ட் இருந்துச்சு, சத்துக்களும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இதில் 4 உருண்டை வந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம்.